குழு நண்பர்களுக்கு வணக்கம். இது நம்முடைய நாட்டு பாரம்பரிய ரக கிழங்கு வகைகள். நான் இதை வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிற விருப்பத்தில் இது நம்ம மக்களுக்கு அறிமுகம் இல்லாமல் இருக்குது. பெரும்பாலான மக்கள் நம்முடைய நாட்டு இனங்களில் நிறைய ஆடு, மாடு, பால், நாய், காய்கறிகள், கிழங்கு வகைகள், இப்படி நம்முடைய இனத்திற்கு உரிய பல்வேறு வகையான உணவுப் பொருட்களையும் மற்ற உயிரினங்களையும் மறந்து வந்துடுறோம். அப்படிங்கிறதுக்காக அதை வெளிக்கொண்டு வருகின்ற விருப்பம் இது. நம்முடைய வேளாண்மை மற்றும் மருத்துவம் இப்படி எல்லாவற்றிலும் நம்ம கலந்துரையாடிட்டு வரோம். பண்பாடு, உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் எல்லாத்துலேயும். அது மாதிரி உணவு வகையில் இது நம்முடைய நாட்டுக்கே உரிய பாரம்பரிய ரக கிழங்கு வகைகளில் சொல்லப்படுகின்ற வெற்றிலை வெள்ளிக்கிழங்கு அப்படின்னு சொல்கிற ஒரு கிழங்கு இனம். இது இப்போது அவிச்சு பொரியலாக செஞ்சுருக்கிறாங்க. நம்முடைய சிறப்பு விருந்தினர் திரு கிருஷ்ணன் ஐயாவும் திரு சீனிவாசன் ஐயாவும் வராங்க. ஐயா, இதை சுவைச்சி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கய்யா. முதல்ல சாதாரணமாக சாப்பிட்டீங்க, இப்போது அதை சாப்பிட்றீங்க. இது சுவையில் உருளைக்கிழங்கு அல்லது கேரட்டு, பீட்ரூட்டு, இந்தமாரி பல்வேறு வகை கிழங்குகளை சாப்பிட்றோம். நம்ம இதனுடைய சுவை அதிலிருந்து மாறுபடுகிறதா அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. கருணைக்கிழங்கு சாப்பிடுவோம். அது இல்லை, இப்போ இங்கே பண்ணிக்கிற சமையல் பக்குவம், அந்த கிழங்கினுடைய தன்மை, மறுக்க முடியாத சுவை, மறக்க முடியாத சுவை. நன்றிங்க ஐயா. நீங்கள் எப்படிங்க உணர்றீங்க? ரொம்ப அற்புதமாக இருந்தது. நன்றி. இதை மக்கள்கிட்ட கொண்டுட்டு போய் காட்டணும், அவங்க சுவைக்கணும். பயிரிடுவது ரொம்ப எளிமையானது, நல்ல விளைச்சல் தரக்கூடியது, நல்ல மருத்துவ பண்புகள் உடையது, சுவை மிக்கது, எல்லாவற்றையும் விட சுவை மிக்கது. அதற்காக தான் இதை கொண்டு வரணும் அப்படிங்கிறது விருப்பம். நன்றிங்க ஐயா.